ஹலோ கைஸ், இது நம்மளோட சேனல் லோர் கீப்பர் தமிழ் ஸ்டோரிஸ். நம்ம இந்த சேனலில் இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்க லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் ஒரு சீசன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஒரு சீசனுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. இந்த அனிமி இப்போ ரிலீஸ் ஆகிருந்தாலும் இந்த 2018 காலகட்டத்தில் இதே நேமில் நாவலாக ரிலீஸ் ஆகி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருந்துச்சு. ஸோ என்னாலையும் சீசன் 1க்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்காம என்னால் இருக்க முடியல. ஸோ அந்த நாவல் நான் படிச்சுட்டேன். இப்போ உங்ககிட்ட நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, சீசன் 1க்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாவல் ஸ்டோரி வைஸ் இப்போ நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, சீசன் 1ஓட ஃபினாலேவான அங்கேருந்து ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்மளோட எம்சி வந்து அவனோட கிரேவில் இருந்து உயிர்த்திருந்து வெளில வந்துட்டான். வெளில வந்தோடனே தன்னோட டிவினேஷன் பவர் மூலமாக தானும் தன்னோட கேப்டனும் சாகருக்கு யார் யார் காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, லோன் கிண்டமோட கேப்டனான பேக்லாண்டில் தான் இருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே அங்கே போய் அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவன் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணுறான். ஏன்னா அவன் தெரிஞ்சுக்கிறான் அவன் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கான். இந்த பவரை வச்சுட்டு அவனால் எந்த ரிவெஞ்ச் எடுக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இன்னொரு டிவினேஷன் மூலமாக தான் எப்படி ஸ்ட்ராங் ஆகிறது அப்படின்றத கேட்குறான். அந்த டிவினேஷனோட ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இவனையும் அதே பேக்லார்டு அந்த இடத்துக்கே போக சொல்லுது. அந்த இடத்துல தான் இவன் ஸ்ட்ராங்காக இருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்கே போகிறதுக்கு முடிவெடுக்கிறான். நம்ம எம்சி வந்து சிஆர் பாத்வே சேர்ந்தவன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சீசனோட ஃபினாலியில் க்ளோன் பாத்வேல இருக்கான். ஸோ அடுத்த பாத்வேக்கு போகிறதுக்கான மெஜிஷியன் அப்படின்ற ஃபார்முலா வந்து பேக்லாரில் தான் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவன் தன்னோட சிஸ்டர் அப்புறம் பிரதர்கிட்ட ஒரு ஃபேர்வெல் மூமெண்ட்டை முடிச்சுட்டு இங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு பேக்லாடு கிளம்பி போகிறான். இங்கேருந்து சீசன் 2 ஸ்டார்ட் ஆகுது. சீசன் 2 நாவல் படி பார்த்தீங்கன்னா, வால்யூம் 2ல் ஃபேஸ்லெஸ் அப்படின்ற வால்யூம், இல்லைனா க்ளோன் பார்ட் 2ன்ற வால்யூமில் சாப்டர் 2 அண்ட் 5லேருந்து இப்போ நம்ம பேச போகிறோம். நம்ம எம்சி ட்ரெயினில் இருந்து ஏறி பேக்லாட் அப்படின்ற இடத்துல வந்து இறங்கிட்டான். இறங்கினோடனே அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அங்கங்கே வந்து மஞ்சள் விளக்குகள் ரொம்ப டிம்மாக தெரியுது. மணி 6:30 இருந்தாலும் நைட்டு 9 மணி அளவுக்கு அவ்வளோ ஒரு இருட்டு, அவ்வளோ ஒரு பனிமூட்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த பேக்லான்ற இடம் வந்து கேபிட்டலாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால் ரொம்ப பொல்யூட்டான ஒரு இடமா இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு அவன் அங்கேருந்து அப்படியே வெளில ஏறி நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்க ஆரம்பிக்கும் போது அங்கேருந்து பனிமூட்டத்தை பார்த்து அவனுக்கு முன்னாடி வாச்ச ஒரு நாவலில் இருந்து ஒரு ஜோக் ஞாபகம் வருது. ஒரு ஜென்டில்மேன் இன்னொரு நனைஞ்சு போன ஒரு ஜென்டில்மேன்கிட்ட இங்கேருந்து டஸ்கஸ் ரிவருக்கு எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு என்ன சொல்லுவார்னா, இங்கேருந்து நேராக போ, அந்த ரிவரில் தான் உளுந்து நான் இப்போ எஞ்சி வரேன், நீ அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. இந்த டஸ்கஸ் ரிவர்ன்றது என்னென்னா, இந்த கேபிட்டல் நடுவில் ஓடக்கூடிய ஆறு தான் அது. அது இந்த கேபிட்டலை ரெண்டாக பிரிக்குது. நம்ம இப்போ எம்சி இப்போ அந்த ஊரில் இறங்கி இப்போ நடந்து போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது அவனோட பாக்கெட்லேருந்து வாட்ச் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நம்ம எம்சி சீசன் 1ல் வந்து ஒரு சில்வர் கலர் வாட்ச் வச்சுருப்பான், அவனோட ஃபேமிலி வாட்ச். அதையும் அவன் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, அவன் சிஸ்டர்கிட்ட வந்து ஃபுல்லாக ஒரு ஃபேர்வெல் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த வாட்சை யூஸ் பண்ணாமல் வேறு வாட்ச் வாங்கியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்குது. அவன் இப்போ க்ளோனாக இருக்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ தன்னை ஷோகேஸ் பண்ணிக்க முடியுமோ ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்றக்காக 4 பவுண்டு செலவழித்து ஒரு கோல்டு வாட்ச் வாங்கியிருப்பான். இதனால் டைம் கண்டிப்பாக நல்லா தெரியும் அப்படின்றது வந்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு இதையும் கொடுக்குது. ஏன்னா டைம் தெரியாமல் அவனால் இருக்கிறதும் ஒரு ஹாரர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ இந்த வாட்சை வாங்கிட்டு டைம் பார்க்குறான். டைம் வந்து 6:50 ஆகுது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ ஒரு தங்குறதுக்கு ஒரு இடத்த தேடி போக ஆரம்பிக்கிறான். போயிட்டுருக்கும் போதே டக்குன்னு ஒரு இடத்துல லெஃப்ட்டு திரும்பி தான் பின்னாடி தன்னை பிக் பாக்கெட் அடிக்க வந்த ஒருத்தர்கிட்ட இருந்து ஈஸியாக தப்பிக்கிறான். அவனோட க்ளோன் பவர் வச்சுட்டு க்ளோன் பவர் வந்து தப்பிச்சுட்டு அவன் போயிட்டுருக்கும் போது யோசிக்கிறான், இந்த க்ளோனோட பவர் என்ன, இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு யோசிக்கும் போது அவனுக்கு ஒரு கான்செப்ட் தோணுது. அந்த கான்செப்டை வச்சு க்ளோன் பவரை டைஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறான். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, என்ன தான் க்ளோனுக்கு ஃபேட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் அதிலேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ தப்பிக்க முடியாத ஃபேட்லேருந்து கொஞ்சமாக ஸ்மெயில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் அந்த பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை அவன் யோசித்து முடித்தோடனே அவனோட உடம்புல இருக்க அந்த போர்ஷன் வந்து டைஜஸ்ட் ஆகிறது உணர்றான். ஸோ இனிமேலும் போர்ஷனை இன்னும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் இதுக்கு அடுத்த ஃபார்முலாவை தேடி போகிறதுக்கும் வழிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்கான் அவன். 2 வழிகள் இருக்குது. இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அந்த நோட் புக்,
அதாச்சும் அந்த ஆன்டிகேஸ் ஃபேமிலியோட நோட் புக்கை வச்சு அந்த ஆர்கனைசேஷனை உள்ளே இழுக்க பார்க்கலாம். ஒரு பெயிட் மாதிரி வச்சு அவங்கள தன்னை நோக்கி வர வச்சுட்டு அவங்ககிட்ட தான் நோட் புக்கை அந்த போர்ஷனோட ஃபார்முலா வாங்கலாம். இருந்தாலும் அப்படி பண்ணுறதுக்கு இவனுக்கு ஒரு பயமாக இருக்கும். ஏன்னா இவன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான பீயிங்கை உள்ளே இழுத்துருச்சு அப்படின்னா இவனுக்கு உயிர் ஆபத்தாயிருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல போய் தங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டுருக்கேன். இப்போ வீடு கிடைக்கல அப்படின்னா மோட்டலில் போய் தங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டான். ட்ரெயின்லேருந்து வரும்போதே அவன் கையில் வச்சுருந்த நியூஸ் பேப்பரில் ஒரு வீடை பார்த்துருப்பான். ஏன்னா அவன் எங்கே தங்க போகிறான் அப்படின்றது முன்னாடியே முடிவு பண்ணிட்டான் ட்ரெயினில் இருக்கும்போதே. காரணம் என்னென்னா இவன் வந்து நைட் ஆக்ஸ்கிட்ட இருந்து இறந்துட்டதா சொல்லி தப்பிச்சு வந்திருப்பான். ஸோ அதனால் இவன் அந்த நைட் வாக்ஸ் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சர்ச் ஏரியாவில் இவன் தங்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான பீப்புள் இருக்க இடத்துலையும் தங்க முடியாது. ஏன்னா அங்கேயும் நைட் ஆக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்கிறதுல தேர்ட் பெஸ்ட் ஆப்ஷனான இந்த செருவுட் புராக் அப்படின்ற ஒரு இடத்துல போய் தங்கலாம்னு முடிவு எடுத்திருப்பான். அது ஸ்மால் கம்பெனி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு செக்யூரான இடம், நிறைய பாப்புலேஷன் இருக்கும். ஸோ இவன் உள்ளே போய் புதுசாக சேர்ந்தாலும் யாருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ அவன் கையில் இந்த நியூஸ் பேப்பரையும் மேப்பையும் பார்த்துக்கிட்டு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு ஒரு இடத்துல மெட்ரோ அப்படின்னு எழுதியிருக்கிறத பார்க்குறோம். இந்த மெட்ரோவை பார்த்தோன்னா தூக்கி வரி போடுது. ஆமாங்க, மெட்ரோன்றது நம்ம ஊரில் எப்படி மெட்ரோவோ அதே மாதிரியே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். உங்களுக்கே தெரியும் இது யார் உருவாக்கியிருப்பாங்க, வேறு யாரும் இல்லை, நம்மளோட எம்பரர் தான். நம்ம ஊரில் இருக்க கான்செப்ட் எடுத்துகிட்டு போய் அங்கே டஸ்கஸ் ரிவரை ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டமாக அவர் அங்கே உருவாக்கியிருக்காரு, ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன். இந்த ட்ரெயினில் போகிறதுக்காக ரிசப்ஷனிஸ்ட்டை போய் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்கும்போது அவன் மூஞ்சியை கூட பார்க்காம சைடில் இருக்க போர்டில் சொல்கிறாங்க, ஃபஸ்ட் கிளாஸுக்கு 9 pennies, செகண்டுக்கு 6, தேர்டுக்கு 3 pennies அப்படின்ட்டு. இதை பார்க்கும்போது அவனுக்கு தன்னோட சிஸ்டர் தான் ஞாபகம் வருது. அவன் கண்டிப்பாக இந்த சிஸ்டம் அவங்க பழைய ஊரில் இருந்திருந்தால் இதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிட்டு செகண்ட் கிளாஸ் டிக்கெட் ஒன்று வாங்குறான். செகண்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கினதுனால இவனோட சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப வேகமாக ஓடாமல் ட்ரெயின் வந்தோடனே பொறுமையாக அந்த ட்ரெயினை நோக்கி போய் தன்னோட கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி ஒரு சீட்டில் உட்காடுறான். சீட்டில் உட்காரும்போது ஒரு பையன் வந்து அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறான். அவன் கீழே தேர்ட் கிளாஸ் டிக்கெட் இருக்குது. தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டை வச்சுட்டு அங்கே இருக்க பேசஞ்சரை பார்த்துட்டு அவன் தலையை நிமிராமல் சாரி நான் மாற்றி ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு நடந்து போயிட்டுருக்கான். அப்படி போகும்போதே இன்னும் 2 பெரிய ஆட்கள் வந்து அதே கம்பார்ட்மெண்ட்டில் வேகமாக ஏறுறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம எம்சிக்கு புரிஞ்சிருச்சு இவங்க வந்து அந்த சின்ன பையனை தேடி தான் வராங்க அப்படின்ட்டு. ஆனாலும் எதையும் கண்டுக்காத மாதிரி அவன் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடறான். இதுதான் சாப்டர் 2 ஃபைல் நடக்குது. அடுத்த சாப்டரில் நம்ம எம்சி என்ன பண்ணுறான், தேடி வந்தவங்கள ஏதாச்சும் பண்ணுறானா, இல்லை அவனுக்கு வீடு கிடச்சிச்சா, அடுத்து என்ன ஐடென்டிட்டி எடுக்க போகிறா அப்படின்றத அடுத்த சாப்டரில் தான் பார்க்கணும். அடுத்த சாப்டர் நம்பர் வந்து 216. உங்களுக்கு அடுத்த சாப்டர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.